வணக்கம் நேர்களே. மூன்றாவது நாளாக இந்த தினம் நம்ம சந்தைகள் கன்க்ளூட் வித் நெகட்டிவ் நோட். மெயினாக எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் அந்த ரெட் சீ டிஸ்ட்ரப்ஷன் வித் ப்ராஃபிட் புக்கிங். 139 புள்ளிகள் குறைந்து 21,526.15 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் பார்த்தோம்னாக்கா 1095, டிக்ளைன் 965. ஸோ மார்க்கெட்டுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆப்டிமிட்டிக் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லுதுன்னு சொல்லலாம். போல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆனால் இன்னைக்கு பெட்டராக பண்ணியிருக்கு. மிட் கேப் கிட்டத்தட்ட 0.22% அதிகரித்திருக்கிறது. ஸ்மால் கேப்பும் மார்ஜினல் இன்க்ரீஸ்ட் 0.01%. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மார்ஜினலாக இறங்கியிருக்கு 3.29%. ஸோ ஸ்லைட்லி டிக்ரீஸ் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, PSU பேங்க் அண்ட் ஃபார்மா மீடியா டாப் கெய்னர்ஸ் டுடே. மறுபுறம் IT, மெட்டல் அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி பேங்க் the டாப் லூசர்ஸ் சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க பஜாஜ் ஆட்டோ, அதானி என்டர்பிரைசஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், ITC, அதானி போர்ட், சிப்லா, பாரதி ஏர்டெல், BPCL, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ONGC இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்க்கும் பொழுது ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த ப்ராடர் அவுட்லுக் எகெயின் இட் இஸ் இந்த ஆப்டிமிஸ்டிக் மூவ். இன்றைய தினம் தங்கம் 446 ரூபாய் குறைந்து 62,811. சில்வர் அதுபோல் 1,105 ரூபாய் குறைந்து 72,990. குரூடாயில் 59 ரூபாய் குறைந்து 5,884 விநியோகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் CGI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எடன்பர்க்கோட ரிசர்ச் அண்ட் அதர் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் அதை ஒரு கிரெடிபிள் இன்புட்டாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சுக்கும் செபிக்கும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்பொழுது அதை வைத்து அதற்கு தகுந்தாற்போல் அதானி குரூப்பில் ஒரு மொமெண்டம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இந்தியன் கவர்மெண்ட்டோட குஜராத்தில் ஒரு பவர் ப்ராஜெக்ட் 250 பில்லியனுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கவுண்டரில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி டோட்டல் கேஸ், ITC, தென் ICICI பேங்க் இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் FMCG ஸ்டாக்ஸில் இன்றைய தினம் ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. நான் ஃபார்மாவை பற்றி ஒரு 2 நாள் முன்னாடியே சொன்னோம். ஸோ ஃபார்மாவில் மொமெண்டம் டெய்லி இருந்துகிட்டே தான் இருக்குது. காரணம் எகைன் இந்த கோவிட் கேசஸ் அதிகரிப்பது தான் முக்கிய காரணம். ஸோ அதனால் அது இருக்கிற வரலையும் இதில் ஃபார்மாவில் மொமெண்டம் இருக்கக்கூடும். அதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இன்றைய தினம் நாம் கம்ப்ளீட் மார்க்கெட்டை பார்த்தோன்னா காலையில் ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் ஒரு வீழ்ச்சியில் ஆரம்பித்தது. அதுலேருந்து ஃபர்தராக விழுந்து இன்னைக்கு டே ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 21,500, 21,677, கிட்டத்தட்ட 177 புள்ளிகள் டிஃபரன்சஸ் நடந்திருக்கு. 21,500 பார்த்தோம்னாக்க நாம் நேற்றைய முன்தினம் கூறியிருந்தோம், தட் இஸ் கோயிங் டு பி த வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அந்த 21,500லேருந்து மறுபடியும் ஏறினதுன்னா ஒரு 300-400 புள்ளிகள் வரை சந்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய தினம் ஃபியூச்சரில் வால்யூம் பார்த்தோம்னா ஆவரேஜாக இருக்குது. மெயினாக நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 21,550 அண்ட் 21,600 பார்த்தோம்னா ஒரு கன்ஜெஷனாக இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ த மொமெண்ட் இட் கிராசஸ் 21,700லேருந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு புல் மூவில் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி ஹை. அதுபோல் 21,500ல் புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வெரி ஹையாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு கீழே இறங்குகிற வாய்ப்புகள் அதிகமாக தெரியவில்லை. ஸோ இன்றைய தினம் வந்ததே பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் ஏறினா போது தெரியுது. ஸோ அதனால் 21,500 to 21,700 அடுத்த ஒரு சில தினங்களுக்கு ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னாக்க 48,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதுக்கு மேலே தான் இன்றைக்கி ஃபியூச்சர் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதுலேருந்து இன்னொரு ஒரு 400 புள்ளிகள் வரை பேங்க் நிஃப்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,500. ஸோ 47,500 to 48,400 கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸ் வரலையும் பேங்க் நிஃப்டிலையும் ஆசோலேஷன் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ
நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து F&O க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டைல் மூவ் அதுவாகவே இருக்கக்கூடும். ஸோ அதனுடன் நிறைய ஈவெண்ட்ஸ் இன்புட் வர இருக்கிறது. அதற்கு தந்தால் போல் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.